மதுரை 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 வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. பரம்புக்கே நம்ம போயிட்டு வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகத்தை வந்து 2 முறை படிச்சுட்டேன். ஒவ்வொரு இதையுமே எனக்கு பிடிச்ச வரிகளை வந்து எழுதி ஒரு டைரி போட்டு வச்சிருக்கேன். இந்த பார்க்கையிலாம் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அதாவது தெய்வ வாழ்க்கை விலங்கு வந்து நல்லா நடிச்சுங்க. ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி வேல்பாரி போடுறாங்கன்னு நான் ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலி வேற ஊர்ல இருந்தேன். இங்க பாரி நாடகம் போடுறாங்கன்னு ஈவினிங்கோட கிளம்பி நான் வந்துட்டேன். ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு அப்படியே கேரக்டரை பாக்குற மாதிரியே இருந்தது. அந்த ஆளுங்க கரெக்டா சூஸ் பண்ணி போட்ட மாதிரி எல்லாருமே இருக்கீங்க. முதல்ல வந்து மதுரை மக்களின் சார்பாக நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்து. மதுரை வந்து சார் சொன்னாரு சென்னையில தான் சபா கடத்தணும்னா ஒரு காலத்துல வந்து மதுரை தான் நாடகத்தின் தலைநகர். நாடகத்தின் வேலை நாடகங்கள் எங்க தொடங்கினாலும் அது மதுரைன்னு தான் போடுவாங்க. மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்தா சபா அப்படிங்கிறது TKS அவர்களுடைய நாடக சபா. எல்லாத்துக்கும் மதுரை ஒட்டு இருந்துட்டே இருக்கும். அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவது போல இன்றைக்கு நான் உணர்கிறேன். அதுபோல அந்த விலங்கு அப்போப்பா அதாவது அவர்தான் வந்து முதல் பரிசு கொடுக்கணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது எனக்கு வந்து முதல் அனுபவம். இந்த மாதிரி அமர்ந்து முதல் வரிசையில் இடம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாகவே வந்து இடம் பிடிச்சி உட்காந்துருக்கேன். நான் இந்த இடத்த வேற போக சொல்லிடுவாங்கன்னு ஒரு பதட்டத்தோடய உட்கார்ந்த மாதிரி சூழல் இருந்தது. அதனால வந்து இந்த இடத்த பிடிச்சி இது முதல் அனுபவம். இதுல நிறைய எனக்கு உங்களை வாழ்த்துறதுக்கு அதை பார்க்கறதுக்குலாம் எனக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியல. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்தது நாடகம். தேவவாசகர் வந்து யார் என்ன பண்ணாலும் அவரோட பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள் சினிமா பார்த்து சேட்டு முன்னாடி கைத்தட்டி அதான் பழக்கம். நான் என் கைத்தட்டு வந்து அவங்களுக்கு போய் சேராது. ஆனால் தட்டிட்டோன்ற பெருமை மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருக்கும். இங்கே வந்து நான் இவங்களுக்கு தான் கைத்தட்டுறேன், இவங்களுக்கு தான் கைத்தட்டுறேன். அப்புறம் வந்து எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டாங்க. அந்த விலங்கையும் சொல்லி அவங்க எல்லாருமே உங்களை வாழ்த்திட்டு சரிங்களா. 2024 இப்படி ஒரு நிகழ்கலை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எங்க கண்களையே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சரிங்களா. வாழ்த்து சொல்றதுக்கு இவ்வளவு திரைப்படம் பார்க்குறோம். என் மழையை கூட்டிட்டு வரல, கூட்டிட்டு வந்ததுனா என்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். இளைய தலைமுறைகளுக்கு நீங்க பண்ற எல்லா விஷயமே போய் ரீச் ஆகணும் சரிங்களா. இதெல்லாம் எங்க இருந்தீங்க? இன்னைக்கு யதார்த்தமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டு எனக்கு. அங்க மூவி சண்டே போடுவாங்க, அப்படியே பார்த்துட்டு கிளம்பிதான் பார்த்தேன். இங்க படிக்கிறோம் அங்கே போட்டு செய்யறது மாணவர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் புக்கு 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 புக்கு. இந்த 5 வருஷமா எனக்கு 6வது வரையும் 12வது வரைக்கும் புத்தகத்தை நாங்கள் கீழே வச்சதே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த புத்தகத்தை வச்சுட்டு வந்து உங்களை பார்க்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு புத்தகம் படிக்கும்போது வந்து நாங்களாம் ஒரு கற்பனையா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுவோம். இது இப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க எங்க தலைமுறைகள் நல்லா பார்த்ததே கிடையாது. பரம்பு நாடு எப்படி இருக்குமே தெரியாது. அதை கற்பனையில தான் நாங்கள் உருவாயிருக்கோம். ஒவ்வொரு கேரக்டருமே எங்களோட
கற்பனை தான் உருவாச்சு. ஆனா அடுத்த முறை புத்தகம் படிக்கும் போது உங்களோட ஒவ்வொருத்தரோட முகமும் அந்த பேர் வரும்போது எங்களுக்கு ஞாபகம் வரும். முக்கியமா சொல்லணும்னா எல்லாருமே நல்லா எடுத்தாங்க. இந்த தெய்வ வாக்கு விலங்கு யார் யார் இந்தியா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. மதுரை மக்கள் சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா வாழ்த்துக்கள். இந்த இளைய சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒரு நாடகங்களை நாடகம் அழியுதுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாடகங்களுக்கு அழிவே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நீங்க இதெல்லாம் எடுத்து பண்றப்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு முன்னதாரமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் வந்து டெய்லி வரேங்க. நான் வந்து படம் வந்து பார்க்க வருவேன். சாட்டர்டே சண்டே வருவேன். சண்டே வந்து காலையில கிட்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், அங்க மட்டும் தான் வருவேன். எனக்கு வந்து அப்பா வந்து படத்துக்கு கூப்பிட்டாரு. நான் வேணாம்ப்பா, இங்க போர் அடிக்கும்பா, நான் வரலப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால வா, இங்க நாடகம் போடுறாங்க, வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. நாடகமா அப்படின்னு கேட்டது நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு வந்து அந்த அனிமல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அசையாம இருந்தாங்க, அவங்க ரொம்ப அசையாம இருந்தாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.